ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகேன் காஷிவ் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இன்றைக்கி மீட் பண்ணுறதுல. கர்ப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் மார்க் கம்மியாக இருக்குது, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேன். அதை பற்றி பார்க்கலாம். கர்ப் அப்படின்ற ஒருத்தருங்க. ஸோ இது ஒரு கீவேர்டோடு கொடுத்துருக்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாய் சார், ஐ எம் பர்சூவிங் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், 4th year, having 1 arrear and 10th below 60%, ஆஃப் கேம்பஸில் மினிமம் 60% இது ரெக்வயர்ட் ஃபார் அகாடமிக்ஸ்னு சொல்கிறாங்க. காலேஜில் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு கேட்டிருக்கேன். தம்பி இங்கே பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு குறை இருக்குன்னா இன்னொரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணி அந்த குறையை சேர்த்துட முடியும், அது சரி பண்ண முடியும். இதுதான் டாக்டிக்ஸுங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கா, அந்த அரியரை கிளியர் பண்ணி டிகிரி முடிச்சிடுங்க தம்பி. சரிங்களா? ஓகேவா? மற்றபடி கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல நமக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னா இன்னொரு இடத்துல டெக்னாலஜி விஷயம் தெரிஞ்சுன்னா பையன் எடுத்துருவாங்க. ஸோ நம்மளை மாதிரி காஷிவ் இன்ஃபோடெக் மாதிரி ஒரு நல்ல கம்பெனியை செலக்ட் பண்ணி கோர்ஸ் மாதிரி படிங்க தம்பி, டெக்னாலஜியை கற்றுக்குங்க தம்பி. ஸோ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, திறமை அதிகமாக இருந்தால் அந்த அந்த விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னாலஜியில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. உங்களோட அகாடமிக்ஸில் இருக்கிற மார்க்கெல்லாம் கன்சிடர் கூட பண்ண மாட்டான். ஏன்னா கம்பெனிக்காரனுக்கு 60% இருக்கிறவன் வேணுமா, இல்லை திறமையானவன் வேணுமான்னு கேட்டால் அவன் திறமையானவன் தான் வேணும்னுவான். 60% இருக்கிறவன் வேணும், 80% இருக்கிறவன் வேணுமா, இந்த ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவன் வேணுமான்னு கேட்டால் ப்ராஜெக்ட் பண்ண தெரிஞ்சவன் தாங்க வேணும். 80% நான் என்னங்க பண்ணுறது? ஸோ இந்த 80% ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரெயினான திறமையான ஒருத்தனை எடுத்துக்கலாம். அவனுக்கு பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கம்பெனி நினைப்பாங்க. அதனால் திறமையை வளர்த்துங்க, கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். உங்கள் கேள்வி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அண்ணன் நான் இருக்க நீங்கள் கவலைப்படுறீங்க, கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். ஆன் கேம்பஸ் இல்லைனா ஆஃப் கேம்பஸ்லாம் அடிக்கிறோம். சரிங்களா? நன்றி. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க, நம்பர்ஸ் கொடுத்துருப்பேங்க, அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் தரேங்க. அது மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் பண்ண தயாராக இருக்குங்க. நன்றி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணோம்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைன் ஃப்ரம் விக்கிடிகேன் காஷிவ் இன்ஃபோடெக்.